ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 26க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எபோலா வைரஸ் முதலில் எந்த ஆண்டு காங்கோ பகுதியில் கண்டறியப்பட்டது? 1976ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. தற்போது 17வது முறையாக எபோலா அந்நாட்டில் பரவி வருகிறது. நமக்கே தெரியும் எபோலா வைரஸ் பரவி வருதுன்னு. அது முதல்ல எங்கே பரவுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காங்கோ பகுதியில். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1976 தான் பரவியது. அடுத்து, பிரிட்டன் வரலாற்றிலேயே மிக குறைந்த வயதில் மேயர் நாற்காலியில் அமர்ந்த இந்திய வம்சாவளி இளைஞர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? துஷார் குமார், வயது 23. இவர் எல்ஸ்ட்ரி மற்றும் போகமூட் நகர சபையின் மிக இளம் வயது மேயர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. அவர் பதவியேற்ற ஒரு வார இடைவெளியில் அவரது தாய் பர்வீன் ராணி ஹர்ஸ்மியர் பெருநகர சபையின் முதல் இந்திய வம்சாவளி மேயராக ஆயிருக்காங்க. ஹரியானா மாநிலம் ரோஹதக் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் கடந்த 2013ஆம் ஆண்டில் பிரிட்டனுக்கு குடிபெயர்ந்தாங்க. அங்கே தான் இந்த சாதனைகளை புரிஞ்சிருக்காங்க. அடுத்து, அசாம் பொது சிவில் சட்ட மசோதா 2026 தாக்கல் செய்த அமைச்சர் யார்? அதுல் போரா அப்படின்ற அமைச்சர் தான் தாக்கல் செஞ்சார். முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சார்பில் தான் தாக்கல் செஞ்சிருக்காரு. நமக்கே தெரியும் பொது சிவில் சட்ட மசோதா ஃபர்ஸ்ட் உத்தரகாண்டில் கொண்டுட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து குஜராத்தில் நிறைவேற்றினாங்க. இப்போ தற்போது அசாம் மாநிலத்திலையும் கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதில் எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை மற்றும் லிவிங் இன் உறவுகள் பற்றியதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ லிவிங் இன் உறவுகள்லாம் குழந்தைகள் பிறந்தால் அந்த குழந்தைகளுக்கும் சட்டப்பூர்வமான அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படின்றதுலாம் இந்த பொது சிவில் சட்ட மசோதால இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதன்படி திருமண வயது ஆண்களுக்கு 21, பெண்களுக்கு 18. அடுத்து, சபர்மதி ஆறு எந்த மாநிலங்களின் வழியே பாய்கிறது? ராஜஸ்தான், குஜராத் மாநிலங்களின் வழியே தான் சபர்மதி ஆறு பாய்கிறது. சணல் பயிர் தகவல் அமைப்பு ஜூட் கார்ப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ்ரோ, அதாவது சணல் பயிர் தகவல் அமைப்பு இஸ்ரோ எந்த அமைப்பின் கூட்டு முயற்சியுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சணல் கழகம் மற்றும் இஸ்ரோ அமைப்பினுடைய கூட்டு முயற்சினால தான் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா இந்திய உச்ச நீதிமன்றத்தால் தொடங்கப்பட்ட சூசஹாய் சாட்பாட்டின் முதன்மை நோக்கம் என்ன? நீதிமன்றம் சார்ந்த சேவைகளை எளிதாக பெற வழிவகை செய்வது தான் இந்த சூசஹாய் அப்படின்ற சாட்பாட்டினுடைய முதன்மையான நோக்கம். இது உச்ச நீதிமன்றத்தால் தொடங்கப்பட்ட ஒரு சாட்பாட். இதில் சணல் பயிர் தகவல் அமைப்பு அப்படின்றது சணல் பயிர் தகவல் அமைப்பு இஸ்ரோ எந்த அமைப்பினுடைய கூட்டு முயற்சியுடன் செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சணல் பயிர் தகவல் அமைப்புன்ற ஒரு விஷயம்தான் இஸ்ரோ மற்றும் இந்திய சணல் கழகம் இணைந்து சணல் பயிர் தகவல் அமைப்பு அப்படின்றத செயல்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இஸ்ரோ மற்றும் இந்திய சணல் கழகம் 2 பேரும் இணைந்து தான் சணல் பயிர் தகவல் அமைப்பு அப்படின்றத கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து, 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய தொழில் கூட்டமைப்பின் ஆண்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றது. 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய தொழில் கூட்டமைப்பினுடைய ஆண்டு மாநாடு. அடுத்து, எந்த அமைப்புடன் இணைந்து இந்தியா நாட்டு உத்திசார் வாய்ப்புகள் திட்டம் 2026-33 என்கிற திட்டத்தை தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வதேச விவசாய மேம்பாட்டு நிதியத்துடன் இணைந்து தான் நாட்டு உத்திசார் வாய்ப்புகள் திட்டம் 2026-2033 தொடங்கியிருக்காங்க. இந்தியாவின் முதல் மனித யானை எதிர்கொள்ளல் ஆராய்ச்சி மையத்தை அமைப்பதற்காக எந்த புலிகள் காப்பகம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? பாலாமாவ் புலிகள் காப்பகம் தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக மனித யானை எதிர்கொள்ளல் ஆராய்ச்சி மையம் அமைப்பதற்காக இந்த புலிகள் காப்பக மையம் பாலாமாவ் புலிகள் காப்பக மையத்தை தான் தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்து, இந்தியாவின் முதல் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான வணிக ரீதியிலான செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி பிரிவு எந்த மாநிலத்தில் நிறுவப்பட்டுள்ளது? ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் முதல் சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான வணிக ரீதியிலான செமிகண்டக்டர் சிப் உற்பத்தி பிரிவு ராஜஸ்தானில் தொடங்கியிருக்காங்க. வெள்ளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? உத்தரப்பிரதேச மாநிலம் தான் வெள்ளம் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறாங்க. வெள்ளிமலை நீரேற்று மின் உற்பத்தி திட்டம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தமிழ்நாடு மாநிலத்தில் தான் வெள்ளிமலை நீரேற்று மின் உற்பத்தி திட்டம் அமைச்சிருக்காங்க. ஆசிய உற்பத்தி திறன் அமைப்பின் ஆட்சி மன்ற குழுவின் 68வது கூட்டத்தை நடத்தும் நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா. ஆசிய உற்பத்தி திறனுடைய அமைப்பின் ஆட்சி மன்ற குழுவின் 68வது கூட்டத்தை இந்தியா நடத்துறாங்க. பத்ம விருதுகள் நடப்பு 2026ஆம் ஆண்டுக்கான அறிவிப்பு எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 135
31 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் 5 பத்ம விபூஷன், 13 பத்ம பூஷன், 113 பத்மஸ்ரீ விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் 66 பேருக்கு வழங்கியிருக்காங்க. ஒரேடியாக வந்து 131 பேருக்கும் வந்து வழங்கிட முடியாது இல்லையா, அதனால வந்து 66 பேருக்கு வந்து வழங்கிட்டாங்க. தர்மேந்திர சிங் தியோல் பத்ம விபூஷன் விருது கலைத்துறைக்காக பெற்றிருக்காரு. மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர். என் ராஜம் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவர், கலைத்துறைக்காக வாங்கியிருக்காரு. KT தாமஸ் கேரளா பொது விவகாரத்துக்காக வாங்கியிருக்காங்க. VS அச்சுதானந்தன் கேரளா பொது விவகாரத்துக்காக வாங்கியிருக்காங்க. P நாராயணன் கேரளா இலக்கியம் மற்றும் கல்விக்காக வாங்கியிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து பத்ம விபூஷன். 5 பேர் தான் வந்து பத்ம விபூஷன் பெற்றிருக்காங்க. யார் யாருன்னா தர்மேந்திர சிங் தியோல், என் ராஜம், KT தாமஸ், VS அச்சுதானந்தன், P நாராயணன். அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலிருந்து பத்ம பூஷன் விருதுகள் வந்து 2 பேர் வாங்கியிருக்காங்க. கள்ளிப்பட்டி ராமசாமி பழனிசாமி மருத்துவத்துறைக்காக, SKM மயிலைநாதன் சமூக நலத்துக்காக வந்து பத்ம பூஷன் விருதை பெற்றிருக்காங்க. அடுத்து பத்மஸ்ரீ விருது பெற்றவங்க வந்து பார்த்தோம்னா காயத்ரி ரஞ்சனி கலைத்துறைக்காக, HV ஹண்டே மருத்துவத்துறைக்காக, K ராமசாமி அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்காக, K விஜயகுமார் சிவில் சர்வீஸ்க்காக, N சாமிநாதன் கலைத்துறைக்காக, புண்ணியமூர்த்தி நடேசன் மருத்துவத்துறைக்காக, கிருஷ்ணன் கிட்னா அப்படின்றவங்க கலைத்துறைக்காக, ராஜாஸ்தாபதி காளியப்பா கவுண்டர் வந்து பார்த்தோம்னா கலைத்துறைக்காக, V காமகோடி அறிவியல் மற்றும் பொறியியல் துறைக்காக, திருவாரூர் பக்தவச்சலம் கலைத்துறைக்காக, சிவசங்கரி இலக்கியம் மற்றும் கல்வித்துறைக்காக வந்து பத்ம ஸ்ரீ விருது பெற்றிருக்காங்க. பத்ம ஸ்ரீ விருது பெற்றவங்க தமிழகத்திலேருந்து 11 பேர், பத்ம பூஷன் விருது பெற்றவங்க 2 பேர். மொத்தமாக பத்ம ஸ்ரீ விருது அதாவது பத்ம விபூஷன் விருதுகள் பெற்றவங்க வந்து 5 பேர். பத்ம விருதுகள் மொத்தமாகவே அறிவிக்கப்பட்டது எத்தனை பேருக்கு அப்படின்னா 131 பேருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.